Praise the Lord. யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விலாவில் குத்தினார், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பிரியமானவர்களே, புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் எதனாலே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டதினாலே. இங்கே போர் சேவகன் இயேசு கிறிஸ்துவின் விழாவிலே எட்டி குத்துகிறார். இப்பொழுது இரத்தமும் பின்பதாய் தண்ணீரும் புறப்படுகிறது. அப்படியால் என்ன அர்த்தம்? அவருடைய சரீரத்தில் இருந்த கடைசி சொட்டு இரத்தமும் மனுக்குலத்திற்காய் சிந்தப்பட்டு விட்டது. யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முழுவதும் நமக்காய் சிந்தப்பட்டது என்றால் எதற்காக? நாம் முழுமையான ஆசீர்வாதங்களை பிதாவிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, முழுமையான அன்பை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தெய்வம், அப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வம் இந்த புது உடன்படிக்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நம்மை முழுமையாய் ஆசீர்வதிக்க, ஏதோ ஆசீர்வாதமாய் இருந்து விட்டு போகட்டும் என்றல்ல, ஏதோ அரைகுறையாய் அல்ல, முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, முழுமையான அன்பை காண்பித்த இந்த ஆண்டவருடைய நேசத்தை யோசித்து பாருங்கள். இதுதான் புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.